வணக்கம். இந்த தீபாவளி திருநாளைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. ராமு, சோமுன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்களாம். இந்த ராமு வந்து பெரிய பணக்கார பையனாம். தீபாவளி நாள் அன்னைக்கு எக்கச்சக்க பட்டாசு வாங்கி படபட படபடன்னு வெடிப்பானாம். யாராலையும் படுத்து தூங்க கூட முடியாதுங்களாம். மூச்சு விட முடியாதாம் பெரியவங்களால. காதெல்லாம் அடைச்சி போயிடுமா அந்த பட்டாசு வெடி கேட்டு கேட்டு. அந்த தீபாவளி நாள் அன்னைக்கு அவன் சாப்பிட கூட மாட்டானா. பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்பானா தொடர்ந்து. அவனை சுத்தி இருக்கிற தெருக்கள் அத்தனையுமே புகை மூட்டமா இருக்குங்களாம். சோமுன்ற பையன் என்ன பண்ணுவானா, தீபாவளி அன்னைக்கு ஆதரவற்றோர் இல்லம் இருக்கும் இல்லைங்களா, அங்க போயிட்டு அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறினானா. அது மட்டும் இல்லாம ரொம்ப வந்து நம்மளுடைய இயற்கையை கெடுக்காம இருக்கிற மாதிரி சில பட்டாசுகள், சத்தம் இல்லாத பட்டாசுகள், அதாவது இந்த புஷ்பானம், சங்கு சக்கரம், சுர்சுரவத்திரி அந்த மாதிரி அந்த குழந்தைகள் விளையாடுற மாதிரி எடுத்துட்டு போய் அவங்களோட அன்னைக்கு நாளை செலவழிச்சானா. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணானா, அவனுக்கு வருஷம் ஃபுல்லா யாரெல்லாம் உதவுனாங்களோ அவங்க எல்லாருக்குமே அவனால முடிஞ்ச அளவுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுத்தானா, ஸ்வீட்ஸ் சில பேருக்கு கொடுத்தானா, சில பேருக்கு பணமா கொடுத்தானா. இந்த மாதிரி இந்த சோமு பண்ணானா. ராமுக்கும் சோமுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுங்க. இந்த ராமுவால சுற்றுச்சூழல் கெடுது, மக்களுடைய நிம்மதி கெடுது. பட்டாசு தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருந்தா என்ன ஆகுறது, வயதானவர்கள்லாம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இந்த சோமுவால பல பேருக்கு நன்மைகள் நடக்குதுங்க. இந்த ராமு இதை மட்டும் செய்யலீங்களாம், பட்டாசு அத்தனையுமே வெடிச்சிட்டு அந்த இடத்த ஃபுல்லா குப்பை தொட்டி ஆக்கிட்டு போயிட்டானா.